अडेन् श्रीशैलेश दयापात्रं दिभक्त्यादि गुणार्णवम् यतीन्द्र प्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं रम्यजामातृ योगीन्द्र पादरेखामयं सदा तथा यत्तात्मसत्तादिं रामानुजमुनिं भजे। पितामहस्यापि पितामहाय प्राचेतसादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात्। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदप्राचेतसादासीत् साक्षात् रामायणात्मना। वैदेही सरितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम्। अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलम्। श्रीरामायणத்திலே 38ஆம் சர்க்கம் தொடங்கி இன்று அனுபவிக்க வேண்டும். என்ன கதையில நிக்கிறதுன்னா, ராமபிரான் சேனையை வகுத்து விட்டார். ராவணனும் 4 புறத்திலும் 4 பேரை காவலுக்கு வைத்து விட்டான். வடக்கு புறத்திலே தானே காவலுக்கு நிற்கிறான். ராமபிரானும் அந்த 4 புறத்திலும் உள்ள போவதற்கு 4 பேரை நியமித்து நானே ராவணனோடு சண்டையிடுகிறேன்னு சொல்லிட்டார். அதற்கப்புறம் லங்கையை பார்க்கணும்னு சுவேல பர்வதத்தின் உச்சியிலே ஏறுவதற்கு தீர்மானித்தார் என்பதோடு நிற்கிறது. இப்ப 38ஆம் சர்க்கம். சதுகிருத்வா சுவேலஸ்ய மதிமாரோஹணம் பிரதி லக்ஷ்மணானுகதோ ராமஹ சுக்ரீவமிதமப்ரவீத் விபீஷணஞ்ச தர்மஜ்ஞம் அனுரக்தம் நிஷாச்சரம் மந்திரஜ்ஞம் ச விதிஜ்ஞம் ச ஸ்லக்ஷ்ணயா பரயா கிரா. இந்த ராமரானவர் லக்ஷ்மணரோடு கூட சுவேல பர்வதத்தின் உச்சியில ஏறணும்னு ஆசைப்பட்டு சுக்ரீவனிடத்திலும் விபீஷணனிடத்திலும் பேசுகிறார். சுவேலம் சாது சைலேந்திரம் இமம் தாது சதை சிதம் சிமம் அத்யாரோஹாமஹே சர்வே வத்ஸ்யாமோ அத்ர நிஷாமிமாம். ராமர் சொல்கிறார், இந்த சுவேலம்ங்கிற இந்த பர்வதம் இதிலே நாம் ஏறுவோம், இந்த இரவை இந்த இடத்திலேயே கழிக்கலாம்னு சொல்கிறார். லங்காம் சாலோகயிஷ்யாமோ நிலையம் தஸ்ய ராட்சசா ஏனமே மரணாந்தாய ஹிருதா பாரியா துராத்மனா. இந்த துராத்மாவான ராவணன் என்னுடைய மனைவியை அபகரித்து கொண்டு சென்றானே, அவன் வாழக்கூடிய அந்த லங்கையை நான் பார்க்க வேண்டும். ஏன தர்மோ ந விஜ்ஞாதோ ந தத் விருத்தம் குலம் ததா ராட்சஸ்யா நீச்சயா புத்தியா ஏன தத் கரிஹிதம் கிருதம் தஸ்மின் மே வர்த்ததே ரோஷஹ கீர்த்திதே ராட்சசாதமே யஸ்யாபராதான் நீச்சஸ்ய வதம் திரக்ஷ்யாமி ராட்சசாம். இப்ப எவனால் இந்த தர்மமானது என்னன்னே அறியப்பட, ஒருத்தன் தர்மம்னா என்னன்னே அறியலைன்னா அது ராவணன் தான். அப்படியே நல்லொழுக்கம் நன்னடத்தை அப்படிங்கிறது என்னன்னே தெரியாதவன், அவன் பிறந்த குலத்தின் பெருமை அறியாதவன், ஒரு அல்ப புத்தியோடு கூட பிறந்து இந்த அரக்கர்கள் எல்லாரும் அவன் ஒத்தனாலே அழியப் போகிறார்கள், எனக்கு அப்படி ஒரு கோபம் வருகிறது அப்படிங்கிறான் ராமன். ஏகோஹி குருதே பாபம் காலபாஷவசம் கதா நீச்சேனாத்மாபசாரேன குலம் தேன வினஷ்யதி. இப்ப யமனது பாசத்திலே சிக்கி கொண்ட யாராவது ஒருத்தன் பாபம் பண்ணுவான், அவன் செய்த அந்த பாபத்தினாலே அவனுடைய குலமே அழிந்து விடுகிறது. இதுதான் உலகத்துல நடக்கிறது. ஏவம் சம்மந்திரயன்னேவ சக்ரோதோ ராவணம் பிரதி ராமசுவேலம் வாசாய சித்திர சானும் உபாருகத். அப்ப ராத்திரி பொழுது தங்குவதற்கும் லங்கையை பார்ப்பதற்கும் சுவேல மலையின் உச்சியிலே ஏறினார் ராமர். பிருஷ்டதோ லக்ஷ்மணச்சைனம் அன்வகச்சன் சமாஹிதா சசரம் சாபமுத்யம்ய சுமஹத் விக்ரமேரதா. கையில வில்லம்புகளோடு லக்ஷ்மணன் ராமரை பின்தொடர்ந்து ஏறினார். தன்மன்வரோஹத் சுக்ரீவஹா
சமா சமாத் சமாத் சாமாத்ய சவிபீஷணஹா. இப்ப எல்லா மந்திரிகளோடும் சுக்ரீவனும் விபீஷணனும் ஏறினார். ஹனுமான் அங்கதோ நீலோ மைந்தோ த்விவித ஏவச்ச கஜோ கவாக்ஷோ கவய ஷரபோ கந்தமாதனஹ வனசः குமுதश्चैव ஹரோ ரம்பश्चयूतपः துர்முகश्च மகாதேஜா ததா சதவலிः கபிः ஏதே சான்யே ச பஹவோ வானராः சீக்ரகாமினः தே வாயுவேகப்ரவணாः தம் கிரிம் கிரிசாரிணாः அத்யாரோஹந்த சதசஹ சுவேலம் யத்ர ராகவः. ஹனுமான் அங்கதன் நீலன் மைந்தன் த்விவிதன் கஜன் கவாக்ஷன் கவயன் ஷரபன் கந்தமாதனன் அனசன் குமுதன் ஹரன் சேனை தலைவனான ரம்பன் ஜாம்பவான் சுஷேனன் கரம்பன் துர்முகன் சதபலி முதலான எல்லா வானரங்களும் ராமரை பின்தொடர்ந்தே ஏறுகிறார்கள். தேத்வதீர்கேன காலேன கிரிமாருஹ்ய சர்வதः தத்ருஷு சிகரே தஸ்ய விஷக்தாம் இவ கேபுரீம். அப்ப சுவேல பர்வதத்துக்கு ரொம்ப சுருக்கவே ஏறிட்டா, எல்லாரும் ரொம்ப சீக்கிரத்திலே ஏறிட்டா. அங்க போனா அந்த மலை மேல உச்சியில லங்கையை பார்த்தார்கள். ஆகாயத்துல தனியா லங்கையை கட்ட தொங்க விட்டுருக்கா போல இருக்கு, அப்படி மலை உச்சியில இருக்கு. தாம் சுபாம் பிரவரத்வாராம் பிராகார பரிசோபிதாம் லங்காம் ராட்சச சம்பூர்ணாம் தத்ருஷுர் ஹரியூதபாஹ. இப்ப அந்த லங்காபுரி இலங்கை நகர் நன்னா வாயில்களோடும் மதில் சுவர்களோடும் அரக்கர்களாலே நிரம்பியதும் அந்த லங்கையை பார்க்கிறார்கள். பிராகார சய சம்ஸ்தைச்ச ததா நீலைர் நிஷாச்சரைஹி தத்ருஷுஸ்தே ஹரிஸ்ரேஷ்டா பிராகாரம் அபரம் கிருதம். அந்த வானரோத்தமர்கள் மதில் சுவர்களின் மேடைகளில் நிற்கின்ற அந்த அரக்கர்கள்லாம் இருக்காளே, அவர்களை பார்த்தா அவர்கள் இன்னொரு மதில் சுவர் கட்டின்னு நிக்கிற மாதிரி இருக்கான். ஒரு மதில் சுவரு கல்லுல கட்டியிருக்கா, இன்னொரு மதில் சுவரு அரக்கர்கள் தாங்களே அப்படி அரேஞ்ச்மெண்டா நிக்கிறா. தே திருஷ்டுவா வானரா சர்வே ராட்சசான் யுத்தகாங்ஷினஹ முமுச்சுர் விவிதான் நாதான் தத்ர ராமஸ்ய பஷ்யதஹ. ராமரும் பார்த்துட்டே இருக்கார். ராமர் முன்பாக என்ன பண்ணா, இந்த குரங்குகள்லாம் ராட்சசர்களை பார்த்தோன்னே ஒரு குதூகலத்துல நன்னா கத்தரா, நாதங்கள் கூச்சல் போட்டார்கள். ததோ அஸ்தம் அகமத் சூரியஹா சந்தியா பிரதிரஞ்சிதா பூர்ணச்சந்திர பிரதீப்தா ச க்ஷபா சமபிவர்த்ததே. இப்ப சூரியனும் அஸ்தமித்து விட்டான், இரவு பொழுது ஆரம்பித்தது. சுவேல பிருஷ்டம் பிராப்தா சா மகதி ராகவானுகா சுஷுபே வானரி சேனா பிரதோஷ சமயே ஸ்திதா. அந்த சுவேல மலை உச்சியில இரவு பொழுதிலே தங்கினது ராமனின் சேனை. ததோ சராமோ ஹரிவாகினி பதிர் விபீஷணேன பிரதிநத்ய சத்கிருதா சலக்ஷ்மணோ யூதபயூத சம்விருதா சுவேல புருஷ்டே ஞவசத் யதா சுகம். லக்ஷ்மணனோடு கூட இருந்த ராமர், அந்த குரங்கு படைக்கெல்லாம் தலைவரான ராமர் விபீஷணனாலே போற்றி புகழ்ந்து கௌரவிக்கப்பட்டார். அப்படி கௌரவிக்கப்பட்டு எல்லாரோடும் சேர்ந்து அந்த சுவேலமலையின் உச்சியிலே சுகமாக அன்று இரவை கழித்தார் ராமர். இதோடு 38ஆம் சர்க்கம் முடிகிறது. அடுத்தது 39ஆம் சர்க்கம். தாம்ராத் திரிமுஷிதாஸ்தத்ர சுவேலே ஹரிபுங்கவாஹ லங்காயா தத்ருஷுர் வீரா வனான்யுபவனானி ச. இப்ப ராத்திரி அங்க ஒரு பொழுதை கழித்து விட்டு லங்கையிலே வனங்கள் உத்தியானங்களை எல்லாம் பார்த்து ரசித்தார்கள். சமசௌமியானி ரம்யானி விஷாலான் நியாயதானி ச திருஷ்டி ரம்யானி சே திருஷ்டுவா பபூவுர் ஜாத விஸ்மயாக. அதெல்லாம் புதுசா இருக்கு இந்த வானரங்களுக்கு. இவ்வளவு ரம்யமா இந்த பூ உலகத்துல பார்த்ததே இல்லையே, இவ்வளவு அழகானதா ஒரு உத்தியானங்கள் பழங்கள் காய்கறிகள் எதுவுமே பார்த்ததில்லை. இப்படி விசித்திரமா இருக்கக்கூடிய அந்த லங்கையை பார்க்கிறார்கள். சம்பகா சோக புன்னாக சாலதால சமாகுலா தமால வண்ண சஞ்சன்னா நாகமாலா சமாவிருதா ஹிந்தாலைர் அர்ஜுனைர் நீபைர் சப்தபர்ணைஷ்ச புஷ்பிதைர் திலகை கரிகாரைஷ்ச பாட்டலைஷ்ச சமந்ததः சுஷுபே புஷ்பிதாக்ரைஷ்ச லதா பரிகதைர் த்ருமைர் லங்கா பகுவிதைர் திவ்யைர் யதேந்திரஸ்யாமராவதி விசித்திர குசுமோபேதைர் ரக்தகோமல பல்லவைர் ஷாத்வலைஷ்ச யதா நீலைர் சித்ராபிர் வனராஜிபிஹி. இப்ப இவெல்லாம் சுத்தி பார்க்கிறார்கள் குரங்குகள்லாம்.
அங்க சம்பகம், அசோகம், புன்னை, ஆச்சா பனை, தமால மரங்கள், ஹிந்தால மரங்கள், மருத மரம், கடம்ப மரம், ஏழிலை பாலை மரம், பூத்த திலக மரம், சரக்கொன்றை, பாதிரி மரம், கொடிகள், பூத்த கொடிகள், அழகிய மலர் நிறைந்த பெரிய பெரிய விருட்சங்கள், இளந்தளிர்கள், பல வகைப்பட்ட விருட்சங்களால் கருத்து இளம் புல் தரைகளோடு மனத்தை கவரும் வண்ணமாக பல உத்தியானங்கள், தோட்ட வரிசைகளை பார்த்தார்கள். இந்திரனது அமராவதி நகர் போல இருந்துதான். கந்தாட்யான்யபிராம்யானி புஷ்பாணி ச பலானி ச தாரயந்த்யாகமாஸ்தத்ர பூஷணானீவ மாணவாக. அவ்விடத்தில் மரங்கள் நல்ல புஷ்பங்களையும் பழங்களையும் தரித்து கொண்டிருந்தது. அது எப்படி இருந்ததுன்னா, மனுஷாலாம் ஆபரணம் போட்டுண்டா எப்படி அழகா இருக்கும், அந்த மாதிரி இந்த மரங்களுக்கு ஆபரணம் போல புஷ்பங்களும் பழங்களும் இருந்தது. தச்சைத்ரரத சங்காசம் மனோக்யம் நந்தனோபமம் வனம் சர்வர்த்துகம் ரம்யம் சுஷுபே ஷட்பதாயுதம். எல்லா இடத்திலும் வண்டுகள் மொய்த்து அப்படி ஒரு பூஞ்சோலையாக இருக்கக்கூடிய அந்த சோலை எல்லா ரித்துக்களிலும் ஒரே மாதிரி இருக்கும். ராவணனின் ஆணையினால ஒரு வெயில் காலத்துல இப்படி, மழை காலத்துல அப்படின்னு இல்லாம எல்லா காலமும் ஒரே மாதிரி வசந்த காலமா பூத்து இருக்கக்கூடிய அந்த சோலைகளை பார்த்தார்கள். நத்யூஹ கோயஷ்டி பகைர் நிருத்யமானைச்ச பரிஹிபிஹி ருதம் பரபிருதானாஞ்ச சுஷ்ருவுர் வன நிர்ஜரே. அந்த சமயத்துல காட்டாறு, அந்த இடத்துல மலைகள்லேருந்து மழை பொழிந்து வரக்கூடிய அந்த காட்டாறு, அதுல இருக்கக்கூடிய மயில்கள், குயில்கள் இதோட சத்தங்களை எல்லாம் கேட்கிறார்கள். நித்யமத்ய விஹங்கானி பிரமரா சரிதானி ச கோகிலா குலஷண்டானி விஹங்காபிருதானி ச பிருங்கராஜாபிகீதானி பிரமரைர் சேவிதானி ச கோணாலக விகுஷ்டானி சாரசாபிருதானி ச விவிஷுஸ்தே ததஸ்தானி வனான்யுபவனானி ச கிருஷ்டாஃப் பிரமுதிதா வீரா ஹரயः காமரூபிணஹ. இப்ப எல்லா குரங்குகளும் சேர்ந்து அந்த எக்காலத்திலும் பறவைகளோடு கூடிய, வண்டுகள் மொய்க்கக்கூடிய, கோகிலங்கள் எல்லாம் விளையாடக்கூடிய தோப்புகளை உடைய, எல்லா காலத்திலும் பறவைகள் சத்தம் போட்டு கொண்டே இருக்கக்கூடிய அந்த சோலைகள், உத்தியானங்கள், வனங்கள் இதெல்லாம் பார்த்து மனத்திலே ஒரு திருப்தியோடு அங்க ராத்திரி பொழுதிலே உள்ளம் கழித்து கொண்டு வாழ்கிறார்கள். எல்லா இடத்திலும் புகுந்து திரிகிறார்கள் குரங்குகள். தேஷாம் பிரவிஷதாம் தத்ர வானராணாம் மஹௌஜசாம் புஷ்பசம் சர்க சுரபிர் வவௌ கிராண சுகோ நிலஹா. இப்ப வானரங்கள் உள்ள போன உடனே காத்து, வாயு பகவான் என்ன பண்ணார், இவர்களுக்கு உதவி புரிய வேண்டும்னு மெல்லமா தென்றல் காத்து போல பூவிலே வாசனையை கொண்டு எல்லா பக்கமும் வீசுகிறார். அந்நேச்ச ஹரிவீரானாம் யூதான் நிஷ்கிரமிய யூதபஹ சுக்ரீவேன் ஆப்யனுஜ்ஞாதா லங்காம் ஜக்முஃப் பதாகினீம் வித்ராசயந்தோ விஹகாஸ் தத்ராசயந்தோ மிருகத்விபான் கம்பயந்தஸ்சதாம் லங்காம் நாதைஸ்தே நததாம் வராஹ குர்வந்தஸ்தே மகாவேகா மஹீம் சரண பீடிதாம். இப்ப அந்த வானர வீரர்களுக்குள்ளே சேனை தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள், கர்ஜிக்கக்கூடியதிலே சிறந்தவர்கள், மிக வேகமாக செல்லக்கூடியவர்கள். சிலர் மற்றும் என்ன பண்ணார்கள்னா, சுக்ரீவன் தேர்ந்து ஒரு அனுமதியை வாங்கி கொண்டு நேரா லங்கை நகருக்கு சுத்தி போய் கர்ஜிக்கிறாங்க. எல்லாரும் அப்படியே லங்கையில எல்லாரும் பயப்படுறபடிக்கு பெரிய பெரிய கர்ஜனையை பண்ணி கொண்டு வருகிறார்கள். பறவைகளை எல்லாம் பயமுறுத்தி கொண்டு, மான்கள் யானைகளை எல்லாம் பயந்து ஓடச் செய்து கொண்டு இலங்கைக்குள்ளே புகுந்து திரிகிறார்கள். சிலர் மட்டும் ரொம்ப பலசாலிகள், யாரு தப்பித்து வருவார்களோ அவர்களை மட்டும் சுக்ரீவன் அனுப்பி வைக்கிறான் ராட்சசர்களை பயமுறுத்துவதற்கு. ரஜஸ்ச சஹசைர்வோர்தம் ஜகாம சரணோத்திதம். அப்ப அவர்கள் லங்கையில போர்ச்சே காலில் புழுதி கிளப்பிண்டு போறா. ரிக்ஷா சிம்ஹா வராஹாஸ்ச மகிஷா வாரணா மிருகாஹ தேன சப்தேன வித்ரஸ்தா ஜக்முர் பீஸ்தா திசோதஷ. கரடிகள், சிங்கங்கள், யானைகள், பன்றி, எருமை, மான் இதெல்லாம் லங்கையில வாழக்கூடியதெல்லாம் பயந்து ஓடி போயிடுது எல்லா பக்கம். சிகரம் தத்ரி கூட்டஸ்ய பிராம்சுச்சைகம் திவிஸ்பிருஷம் சமந்தாத் புஷ்ப சஞ்சன்னம் மகாரஜத சந்நிபம்
சதயோஜன விஸ்தீர்ணம் விமலம் ஜாரு தர்ஷனம் ஸ்லக்ஷ்ணம் ஸ்ரீமன் மஹச்சைவ துஷ்பிராபம் சகுனைரபி மனசாபி துராரோஹம் கிம் புனః கர்மணா ஜனைஹி. அந்த திரிகூட்ட பர்வதம், அந்த திரிகூட்ட பர்வதத்தின் சிகரத்துக்கு மேலதான் இது இருக்கு லங்கை. அந்த திரிகூட்ட பர்வதத்தின் சிகரம் பார்த்தா ஒவ்வொன்றும் வெள்ளி மலை போல இருக்கான், வெள்ளி மாதிரி. எல்லா பக்கமும் புஷ்பங்கள் பூர்த்து பெரிய அழகான மலைகள், சிகரம் வெகு உயரமாக ஆகாயத்தை தொட்டு கொண்டு ஒரு தங்கம் போல மின்னுகிறது. 100 யோஜனை தூரம் விஸ்தீரணம் உள்ளது. அவ்வளவு பெரிய மலைகள். மானிடர்களால புகவே முடியாது, மனத்தால் கூட ஏற முடியாது. அந்த திரிகூட்ட பர்வதத்துக்கு மேல ஏறணும்னா மனுஷர்களால மனசுல கூட நினைச்சு பார்க்க முடியாது, அப்படி இருந்தது அங்க கம்பீரமா. நிவிஷ்டா தத்ர சிகரே லங்கா ராவண பாலிதா சதயோஜன விஸ்தீர்ணா 30 யோஜனமாயதா. அதற்கு உச்சியில தான் 100 யோஜனை அகலமும் 30 யோஜனை நீளமும் 100 யோஜனை நீளமும் 30 யோஜனை அகலமும் உள்ள லங்காபுரியானது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. சாபுரி கோபுரைருச்சைர் பாண்டராம்புத சன்னிபைர் காஞ்சனேன சாலேன ராஜதேன சோபிதா. பெரிய பெரிய கோபுரங்கள், தங்கத்திலும் வெள்ளியிலுமே கோபுரங்கள் பண்ணி வைத்திருந்தான் ராவணன். பிராசாதைச்ச விமானைச்ச லங்கா பரமபூஷிதா கணைரிவோ இவாப்தபாயே மத்தியமம் வைஷ்ணவம் பதம். இப்ப இந்த இலங்கை நகர் எப்படி இருக்குன்னா, பல பல உப்பரிகைகள், பெரிய பெரிய பால்கனிஸ்லாம் மேல மேல இருக்கு. மாதிரி பல அடுக்குமாடி குடியிருப்புகளோட அங்க 7 நிலை மாடிகளோட இருந்தது. மழை காலத்தின் ஆரம்பத்திலே விஷ்ணுவின் 2வது அடி, அதாவது இந்த ஆகாசம் இருக்கிறது, அந்த ஆகாசத்திலே மேகங்கள் எல்லாம் எவ்வண்ணம் சூழ்ந்து அழகாக இருக்குமோ அந்த மாதிரி இந்த லங்கா நகரிலே அவ்வளவு கோபுரங்கள் மாளிகைகள்லாம் சூழ்ந்து மேகம் போல அழகா இருந்தது. யஸ்யாம் ஸ்தம்ப சஹஸ்ரேன பிராசாத சமலங்கிருதா கைலாச சிகராகாரோ திருஷ்யதே கம் இவோ ப்ளுவன். இப்ப அந்த லங்கா நகரிலே எப்படி இருந்ததுன்னா, ஆயிரக்கணக்கான தூண்கள்னாலே அலங்கரிக்கப்பட்ட ஒரு அரண்மனை. பெரிய 1000 மண்டபம்னு சொல்றோமே, அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான தூண்கள், அதனாலே கட்டப்பட்ட ஒரு அரண்மனை. அது கைலாசத்தின் உச்சி போல பலபலன்னு ஆகாயத்தை முட்டி கொண்டு நிற்கிறது. சைத்யஸ்ச ராட்சசேந்திரஸ்ய பபூவ பரம புரபூஷணம் பலேன ரக்ஷசாம் நித்யம் எஸ் சமக்ரேன ரக்ஷதே. இப்ப பெரிய மாளிகை, அந்த ராவணனின் மாளிகையை பார்த்தா எப்பொழுதும் காவல் காக்கப்பட்டு இருக்கிறது. மனோக்யாம் காணனவதீம் பர்வதைருபசோபிதாம் நானா தாது விசித்ரைச்ச உத்யானைருபசோபிதாம் நானா விஹக சங்குஷ்டாம் நானா மிருக நிஷேவிதாம் நானா குசும சஞ்சன்னாம் நானா ராட்சச சேவிதாம் தாம் சமிருத்தாம் சமிருத்தியர்த்தாம் லக்ஷ்மிவால் லக்ஷ்மணாக்ரஜா ராவணஸ்ய புரீம் ராமோ ததர்ஷ சகவானரைஹி. இப்ப மனசை கவரக்கூடியதாக பொன்மயமாக பர்வதங்கள்லாம் சுத்தி இருக்கக்கூடிய பலவிதமான தாத்துக்கள்னாலே பலவிதமான வண்ணம் பூசப்பட்ட நல்ல வனங்களாலே சூழப்பட்டு இருக்கக்கூடிய பல ஜாதி பறவைகள், எல்லா பறவைகளும் கூவிக்கொண்டு நல்ல சாதுவான மிருகங்கள் எல்லாம் சஞ்சரித்து கொண்டு ஏராளமான பொருள்களோடும் பல பாதுகாப்போடும் எந்த குறையும் இல்லாது இருக்கக்கூடிய அந்த ராவணனின் மாளிகை இருக்கிறதே, அதை ராமனும் லக்ஷ்மணரும் சேர்ந்து பார்த்தார்கள். தாம் மகா கிரக சம்பாதாம் திருஷ்டுவா லக்ஷ்மணாக்ரஜா லக்ஷ்மண பூர்வஜா நகரீம் அமரப்பிரக்யோ விஸ்மயம் பிராப வீரியமான். இது என்ன சொர்க்க நகரம் போல அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம். தாம்ரத்ன பூர்ணாம் பகுசம் விதானாம் பிராசாதமாலாபிர் அலங்கிருதாம் ச புரீம் மகாயந்திர கவாட்ட முக்கியாம் ததர்ஷ ராமோ மகதா பலேன. இப்ப பெரும் சேனையோடு ராமர் அந்த நகரத்தை பார்த்தார். ரொம்ப அழகாக இருக்கிறது. சிறந்த யந்திரங்கள்னா பல மிஷினரிஸ், அதனால அந்த வாசல்கள்லாம் அப்பவே அப்படி அந்த வாசல் திறக்கணும்னா அந்த மிஷினை சுத்தணும், அதை திறக்கும் அது தானாவே. இந்த மாதிரி அந்த காலத்துல யந்திரங்கள் எல்லாம் வைத்து கட்டப்பட்டது அந்த கோட்டைகள், கோட்டையின் கதவுகள், இதெல்லாத்தையும் பார்த்தார் ராமர். இதோடு இந்த 39ஆம் சர்க்கம் முடிகிறது. அடுத்து 40ஆம் சர்க்கம் முதல் ஸ்லோகம்.
ததோ ராம சுவேலாக்ரம் யோஜனத்வயமண்டலம் ஆருரோஹ சுக்ரீவஹா ஹரியூதபசம்ருதஹா. இப்ப 2 யோஜனை சுற்றளவு உள்ள அந்த வட்டமா இருக்கக்கூடிய அந்த சுவேலமலை உச்சி, அது மேலே ராமர் ஏறி நின்னார். ஸ்தித்வா முகூர்த்தம் தத்ரைவ திசோ தச விலோகயன் திரிகூட சிகரே ரம்யே நிர்மிதாம் விஸ்வகர்மணாம் ததர்ஷ லங்காம் சுன்யஸ்தாம் ரம்யகானன சோபிதாம் தஸ்யாம் கோபுர ஸ்ருங்கஸ்தம் ராட்சசேந்திரம் துராசதம் ஸ்வேதசாமரபர்யந்தம் விஜயச்சத்ர சோபிதம் ரக்தச்சந்தன சன்லிப்தம் ரத்னாபரண பூஷிதம் நீலஜீமூத சங்காசம் ஹேமசஞ்சாதிதாம்பரம் ஐராவத விஷானாக்ரைர் உத்கிருஷ்ட கினவக்ஷசம் ஷஷாலோஹித ராகேன சம்வீதம் ரக்தவாசசா சந்தியா தபேன சஞ்சன்னம் மேகராசி விமாம்பரே. அந்த சமயத்திலே சுவேலமலை உச்சியிலே சற்று நேரம் நின்று கொண்டு 10 திக்கிலும் பார்த்து கொண்டு அந்த லங்காபுரியை பார்க்கிறார். அந்த லங்காபுரியிலே கோபுரத்தின் உச்சியிலே ராவணன் நின்று கொண்டிருக்கிறான். அந்த ராவணனை பார்த்தார். அந்த ராவணன் எப்படி இருந்தான்னா, வெண் சாமரங்கள் 2 பக்கமும் வீசரா ராவணனுக்கு. மேல ஒரு குடை பிடித்து கொண்டிருக்கிறார்கள் அவனுக்கு. நன்னா கண்ணங்கரேர்னு கருமேகம் மாதிரி ராவணன் பெருசா இருக்கான். நிறைய தங்கச் சரிகைகள் வைத்து நெய்யப்பட்ட பட்டு வஸ்திரத்தை தரித்து கொண்டிருக்கிறான். ஐராவதத்தோடு சண்டை போடும் பொழுது அந்த ஐராவதத்தின் தந்தங்கள் அது உடம்புல குத்திட்டு அங்கங்க குத்தின அந்த வடுக்களோட அவன் இருக்கான். அதுதான் அவனுக்கு ஆபரணம். ஐராவதத்தோட சண்டை போட்டு ஜெயித்தவன். நல்ல சிவப்பு ஆடை, முயலின் ரத்தம் போல சிவப்பா இருக்கக்கூடிய சிவப்பு ஆடையை தரித்து கொண்டு ஆகாயத்திலே, இது சாயங்காலத்துல எப்படி ஆகாயம் சிவப்பா இருக்கும் அந்த மாதிரி சிவப்பாக இருக்கிறான் ராவணன். பஷ்யதாம் வானரேந்திராணாம் ராகவஸ்யாபி பஷ்யதா தர்ஷனாத் ராட்சசேந்திரஸ்ய சுக்ரீவ சஹசோத்திதா. சுக்ரீவன் இந்த அரக்க மன்னனை பார்த்த உடனே என்ன பண்ணிட்டான், உடனே திடீர்னு உயர எழும்பினார். இந்த ராவணனை சுக்ரீவன் பார்த்த உடனே மேலே எழும்பிட்டார். ஒரு சாகசமா குரோத வேகேன சயுக்த சத்வேன சபலேன ச அச்சலாகிராததோத்தாய பப்ளுவே கோபுரஸ்தலே. ஒரே குதி. அந்த கோபாவேசத்துல சுக்ரீவன் கண்ல ராவணன் பட்ட உடனே சுக்ரீவருக்கு அப்படி ஒரு கோபம் என்ன வந்ததோ தெரியல. ஒரே குதி இந்த சுவேலமலை உச்சியில் இருந்து ராவணன் இருக்கிற கோபுரத்தின் உச்சிக்கு ஒரு குதி குதிச்சான். அவ்வளவு தூரம். ஸ்தித்வா முகூர்த்தம் சம்பிரேக்ஷ்ய நிர்பயேன அந்தராத்மனா திருநீகிருத்ய தத்ரக்ஷா சோப்ரவீத் பருஷம் வச்சஹா. அங்க ஒரு க்ஷணம் நின்னு அவனை ஒரு புல்லுக்கு சமமா பார்த்தானா ராவணன். நீ தான் ராவணனா அப்படின்னு ஒரு புல்லுக்கு சமமா அந்த ராவணனை பார்த்து பேசினார். லோகநாதஸ்ய ராமஸ்ய சகா தாசோஸ்மி ராட்சச. இந்த லோகத்துக்கெல்லாம் தலைவனான ராவன், அவனுக்கு தோழன் நானு. அது மட்டும் இல்ல, தொண்டு புரியும் அடிமை. நமயா மோக்ஷ சேத்யத்வம் பார்த்திவேந்திரஸ்ய தேஜசா. அந்த ராமனின் தேஜஸினாலே நீ இன்னைக்கு தப்பிக்க முடியாது, எனக்கு நீ தப்ப மாட்டாய். உடனே இப்படி சொல்லிட்டு சுக்ரீவன் ராவணன் மேல குதிச்சிட்டான். இத்யுக்த்வா சகசோத்பத்ய பப்ளுவே தஸ்ய சோபரி ஆக்ருஷ்ய மகுடம் சித்ரம் பாதயாமாச தத் புவி சமீக்ஷ்ய தூர்ணமாயாந்தம் அபாஷே நிஷாச்சரஹ. உடனே சுக்ரீவனானவன் ராவணன் மேல குதித்து ராவணன் தலையில இருந்த கிரீடத்தை, மகுடம், பெரிய ரத்னங்கள்லாம் பதித்து அந்த கிரீடத்தை பிடித்து இழுத்து அதை தரையிலே தூக்கி எறிந்தான். உனக்கு எதுக்கு கிரீடம்னு தூக்கி எறிகிறான். எரிந்து அவன் நிற்கும் பொழுது அப்ப என்ன பண்ணுகிறான்னா, ராவணன் பேசுகிறான். என்ன பேசினான்? சுக்ரீவஸ்துவம் பரோக்ஷம் மே ஹீனக்ரீவோ பவிஷ்யதி. நீ என்ன சுக்ரீவா என்னைய அடிக்கிறியா? உனக்கு கழுத்தே இல்லாம நான் பண்ணிடுறேன் பாருன்னு ராவணன் கத்துகிறான். இத்யுக்த்வோத்தாய தம் க்ஷிப்ரம் பாகுப்யாம் ஆக்ஷிபத்தலே. இப்படி சொல்லி சடக்கென்னு துள்ளி எழுந்து அவனை தன்னுடைய 2 கைகளாலே தள்ளிவிட்டான் ராவணன். கந்துக்தம் சமுத்தாய பாகுப்யாம் ஆக்ஷிபத் பரி. இப்ப அந்த சுக்ரீவன் என்ன பண்ணான்னா, மறுபடி எதிர்த்து எழுந்து
ராவணனை தன்னுடைய கைகளாலே ஒரு பந்தை வீசி எறிவது போல வீசி எறிந்தானா சுக்ரீவன். பரஸ்பரம் ஸ்வேத வித்திக்த காத்ரௌ பரஸ்பரம் சோனித திக்த தேஹௌ பரஸ்பரம் ஸ்லிஷ்ட நிருத்த சேஷ்டௌ பரஸ்பரம் ஷால்மலி கிம் சுகௌ யதா முஷ்டி பிரஹாரைச்ச தல பிரஹாரைர் ரத்னிர் அத்னிர்க அரத்னிகாதைश्च कराग्रगातैः तौ चक्रतुर्युद्धम् असह्य रूपम् महाबलौ वानर राक्षसेन्द्रौ. அந்த பலசாலிகளான ரெண்டு பேருக்கு துவந்த யுத்தம் நடக்கிறது. துவந்தம்னா மல்யுத்தம் மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தரா சண்டை போட்டுக்க கூடியது துவந்த யுத்தம்னு சொல்லுவார். 2 பேர் மட்டும் சண்டை போட்டுக் கொள்வார்கள். அது இப்ப யாருக்கு நடக்கிறதுன்னா ராவணனுக்கும் சுக்ரீவனுக்கும் பெரிய துவந்த யுத்தம். சுக்ரீவன் ராவணனை பார்த்த உடனே ஒரு குதிச்சு போய் ராவணனை அடிக்க ஆரம்பிச்சுட்டான். ராவணனும் சுக்ரீவனை அடிக்க ஆரம்பித்து விட்டான். ஒருவரோடு ஒருவர் ஒரே உடம்பெல்லாம் வேர்வை அடிச்சு உடம்புல ரத்தம் பெருகிறது. சுக்ரீவனுக்கும் உடம்பெல்லாம் ரத்தம், ராவணனுக்கும் உடம்பெல்லாம் ரத்தம் பெருகுகிறது. அப்படி ஒவ்வொருத்தரும் மோதி தகைத்து கொண்டு உள்ளங்கையில் அடித்துக் கொள்கிறார்கள், ஓரக்கையிலே வெட்டுகிறார்கள், நுனிக்கையினாலே இடிக்கிறார்கள். இப்படி காண ஒண்ணாத காட்சி கொண்ட ஒரு போர், இப்படி பார்க்க முடியாதபடி ஒரு மகா யுத்தம் 2 பேரும் பண்ணினான். கிருத்வானி யுத்தம் விஷமுக்ரவேகௌ காலம் சிரம் கோபுர வேதி மத்தியே உட்சிப்ய சாக்ஷிப்ய வினம்ய தேஹௌ பாதக்ரமாத் கோபுர வேதி லக்னௌ அந்யோன்யமா அவித்ய விலக்ன தேஹௌ தௌபே பதுஸ்ஸால நிகாத மத்தியே. இப்படி கோபுரத்தின் மேடைக்கு நடுவில இந்த யுத்தம் நீண்ட காலம் நடக்கிறது. நடந்த உடனே உக்ரமான எழுச்சியோடு போரிட்டு உயர ஒருத்தனை தூக்கி தள்ளுறான், ஒருத்தன் உதறி தள்ளுகிறான், உடல்களை வளைக்கிறான், கால்பிடியிலே கோபுரத்தின் கொடுங்கையிலே தொங்கிக் கொண்டு ஒருவரை தாக்கி கொண்டு மதில் சுவருக்கும் அகழிக்கும் நடுவிலே, கோபுரத்திலிருந்து மதில் சுவருக்கும் அகழிக்கும் நடுவிலே இருக்கிற இடத்துல குதித்தார்கள். உத்பே தத்துர் பூதல அஸ்பிருஷந்தௌ ஸ்தித்வா முகூர்த்தம் த்வபினிஷ்வசந்தௌ ஆலிங்ய சாவல்ய ச பாஹு யோக்த்ரைர் சயோஜயா மாசது ராகவேத்வௌ. அப்ப அந்த 2 பேரும் பெரிய மூச்செறிந்தவர்களாக சற்று தயங்கி நின்று பூமியிலிருந்து உயர கிளம்பி பெரிய சக்தியோடு கட்டிண்டு புரள்றா அப்படியே யுத்தத்துல. சம்ரம்ப சிக்ஷா பலசம் பிரயுக்தௌ சஞ்சேரது சம்பிரதி யுத்த மார்கே ஷார்தூல சிம்ஹா விவஜாத தர்பௌ கஜேந்திர போதா விவசம் பிரயுக்தௌ. இப்ப ஊக்கம், சிக்ஷை, உடல் வலிமை இவைகளோடு கூடிய 2 பேரும் ரொம்ப செருக்கோட 2 பெரிய புலிகள் பாய்ந்து சண்டை போடுவது போல போர் விதிகளோடு இப்பொழுது போர் புரிகிறார்கள். சம்ஹத்ய சாபீட்ய தாவுரோப்யாம் நிபேததுர்வை யுகபத் தரண்யாம் உத்தம்ய சான்யோன்யம் அதிக்ஷிபந்தௌ சஞ்சக்ரமாதே பகுயுத்த மார்கைர். இப்ப பலவிதமா சண்டை போட்டுக்கிறார். 2 பேருமா சேர்ந்து பூமியில விழுகிறார்கள், எழுகிறார்கள், தூக்கி எறியறா, ஒருத்தன் தூக்கி எறியறான். இந்த மாதிரி மாறி மாறி சண்டை போட்டுகிறார்கள். மார்புகளாலே மோதிக்கொண்டு அடித்துக் கொள்கிறார்கள் 2 பேரும். வியாயாம சிக்ஷா பலசம் பிரயுக்தௌ க்ளமம் நதௌ ஜக்மதுராஷு வீரௌ பாஹூத்தமைர் வாரணாபைர் நிவாரயந்தௌ வரவாரணோபௌ. தேக பயிற்சி, சிக்ஷை, தேக வலிமை இவைகளோடு கூடி சிறந்த யானைகள் போன்றவர்களாக வீரர்களுமாக அவ்விருவர்களும் யானை துதிக்கைகளுக்கு நிகர்த்த தங்களுடைய கைகளாலே அடித்து கொண்டு தள்ளி கொண்டு கொஞ்சம் 2 பேருக்கும் களைப்பே வரல. 2 பேருக்கும் கொஞ்சம் கூட களைப்பே வரல. அப்படி சண்டை போட்டுக் கொள்கிறார்கள் 2 பேரும். சிரேன காலேன து சம்பிரயுக்தௌ சஞ்சேத் ரதுர் மண்டலம் மார்கமாஷு. வெகு நேரம் போர் புரிந்த அந்த 2 பேரும் கிடுகிடுன்னு சுழன்றி ஒரு ரவுண்டா 2 பேரும் சுத்தி நிற்கிறார்கள். தௌ பரஸ்பரமாசாத்ய யத்தா வன்யோன்ய சூதனே மார்ஜாரவ் விவ பக்ஷார்த்தௌ
விதஸ்தா தே முகுர் முகுஹு. ஒருவரை ஒருவர் கிட்டி அடிக்கடி விலகியும் நிற்கிறார்கள். மண்டலானி விசித்ராணி ஸ்தானானி விவிதானி ச கோமூத்ரிகாணி சித்ராணி கதப்ரத்யாகதானி ச திரஷ்சீனகதான்யேவ ததா வக்ரகதானி ச பரிமோக்ஷம் பிரஹாராணாம் வர்ஜனம் பரிதாவனம் அபித்ரவன் அபித்ரவன் அபித்ரவணமாப்ளாவமாஸ்தானம் ச சவிக்கிரகம் பராவிருத்தம் அபாவிருத்தம் அவத்ருதம் அவப்ளுதம் உபன்யஸ்தம் அபன்யஸ்தம் யுத்தமார்க விசாரதௌ தௌ சஞ்சத்சே சதுர்யோன்யம் வானரேந்திரஸ்ச ராவணஹ. இப்ப வானரவன் மன்னனும் ராவணன் ராட்சச மன்னனுமான ராவணனும் ரெண்டு பேருமாக ஒருவரை ஒருவர் சுற்றி வருகிறார்கள். சில இடத்துல நிற்கிறார்கள். துவந்த யுத்தத்திலே பதுங்கி பதுங்கி வளைந்து வளைந்து நடக்கிறார்கள். பக்கத்துல போறது என்ன, பின்வாங்குகிறது என்ன, குறுக்கு பாய்ச்சல், அப்படியே பிடிபடுகிறவன் போல பக்கத்துல போய் ஏமாத்தி விட்டு பின்னாடி போறது என்ன, உதைகளுக்கு தப்பி அடிக்கும் பொழுது தப்பித்து விடுதல் என்ன, சற்று விலகி இருக்கிறது என்ன, அவர்களை நோக்கி ஓடுதல் என்ன, கிட்டி படைத்தலை, அவன் மேல ஏறி தாவுதல், ரொம்ப ஒரு ஜாகிரதையோட சத்ருவை விட்டு விட்டு அணுகி இப்படி ஒரே பாய்ச்சலா பாஞ்சி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டே இருக்கா. திடீர்னு அடித்து கொள்கிறார்கள். திடீர்னு பக்கத்துல தள்ளி நின்று ஒருவரை ஒருவர் காத்து நிற்கிறார்கள். இப்படி என்ன பண்றான்னு தெரியல. ரெண்டு பேரும் கைகளாலும் கால்களாலும் உடம்புகளாலும் ஒரு பெரிய மல்யுத்தம், துவந்த யுத்தம் நடக்கிறது. ஏதஸ்மின் அந்தரே ரக்ஷோ மாயா பலம் அதாத்மனஹ ஆரப்தும் உபசம்பேதே ஞாத்வா தம் வானராதிபஹ உத்பபாத ததாகாசம் ஜிதகாஷி ஜிதக்லமஹ ராவணஸ்தித ஏவாத்ர ஹரிராஜேன வஞ்சிதஹ. அப்ப என்ன ஆயிடுத்து, இந்த சமயத்திலே அரக்கன் ராவணன் தன்னுடைய மாயா சக்தியை கைப்பற்ற முயற்சித்தான். அப்பொழுது வானர மன்னன் என்ன பண்ணான்னு, அதை கண்டு ஆகாயத்துல உயர போயிட்டான். ஆகாயத்துல உயர போயிட்டு அங்க ஆகாயத்திலே நிற்கிறான். ஆகாயத்துல நின்னா ராவணன் கீழே பார்த்தா ராவணனை ஏமாத்திட்டு மேல வந்து அடிக்கிறான். அத ஹரிவரணா அத பிராப்ய சங்கிராம கீர்த்திம் நிஷிச்சர பதிமா ஜௌ யோஜயித்வா ஸ்ரமேன ககனமதி விஷாலம் லங்கயித்வார்கசூனுர் ஹரிவர கணமத்தியே ராமபார்ஷ்வம் ஜகாம. இப்படி பல வகையான யுத்தத்தை புரிந்தவனான அவன் சுக்ரீவனானவன் சண்டையை முடித்து கொண்டு மறுபடி ராமனுக்கு அருகிலேயே வந்து சேர்ந்தான் என்று இந்த ஸ்லோகம் சொல்கிறது. அத ஹரிவரநாதா பிராப்ய சங்கிராம கீர்த்தி. இப்ப அந்த வானர சிரேஷ்டர்களுக்கு நாதனான அந்த சூரியபுத்திரனாகிற அந்த சுக்ரீவன் இருக்கிறானே, யுத்தத்துல கிட்டத்தட்ட ஜெயிச்சிருப்பான். என்ன, ராமன் ஜெயிக்கணும், ராமன் தான் ராவணனை கொல்லணுங்கிறதுக்காக விட்டுட்டான். அப்படி தான் ஜெயசீலனாக ராவணனை ரொம்ப சிரமத்தோடு சேர்த்து, ராவணனுக்கு இதுக்கு மேல சிரமம் யாரும் இது மாதிரி கொடுத்ததே இல்லை, அப்படி அவனை சிரமத்துக்கு உள்ளாக்கி விட்டு உடனே பெரிய ஆகாயத்தை கடந்து மறுபடி வந்து சேர்கிறான். எங்க, ராமபார்ஷ்வம் ஜகாம, ராமனுக்கு அருகிலே வந்து சேர்கிறான். इति सवितृसूनुस्तत्र तत्कर्म कृत्वा पवनगतिरनीकं प्राविशत् सम्प्रहृष्टः रघुवर नृपसूनोर्वर्धयन् युद्धहर्षं तरुमृगगणमुख्यैर्पूज्यमानो हरीन्द्रः. இப்ப சூரிய பகவானின் புதல்வனும் வாயு பகவானின் போக்குடையவனும் வானர மன்னனுமான அந்த பெரிய சுக்ரீவனானவன் இப்படி பெரிய செயலை செய்துவிட்டு வானர கூட்டங்கள் எல்லாம் கொண்டாடுறது சுக்ரீவனை. உடனே மனசெல்லாம் ஒரு சந்தோஷத்துல சக்கரவர்த்தியின் திருமகனான ராமனுக்கு அருகிலே ராமனுக்கு போரில் உற்சாகத்தை ஏற்படுத்தி கொண்டு சேனைக்குள்ளே புகுந்தான். இப்படி ராவணன் எப்ப மாயா யுத்தம் செய்யணும்னு
நினைத்து இப்ப நம்ம சுக்ரீவனை கொன்னுடணும் எப்படியாவது மாயைனாலன்னு அவன் நினைச்சான். அவன் நினைத்து அதை ஆரம்பித்த உடனே இவன் கண்டுபிடிச்சிட்டான், இவன் மாயா யுத்தம் பண்ண போனான், இனிமே நாம் இங்க இருக்கக்கூடாதுன்னு அவனை தைய புடைத்து சுக்ரீவனானவன் உயர குதித்து மறுபடி ராமனிற்கு அருகிலேயே வந்து சேர்ந்தான். இது 40வது சர்க்கம். இதிலே ராவணனுக்கும் சுக்ரீவனுக்கும் நடந்த துவந்த யுத்தம் வர்ணிக்கப்பட்டது. ராவணனை பார்த்த உடனே சுக்ரீவன் உயர எழும்பி குதித்து பண்ண துவந்த யுத்தம் இந்த சர்க்கத்திலே வர்ணிக்கப்பட்டது. இதுக்கு அடுத்தது 41வது சர்க்கம். அததஸ்மின் நிமித்தானி திருஷ்டுவா லக்ஷ்மண பூர்வஜः சுக்ரீவம் சம்பரிஷ்வஜ்ய ததா வசனம் அப்ரவீத். இப்ப ராமபிரான் பார்க்கிற சுக்ரீவன் உடம்புல இவ்வளவு காயம்னு உடனே தன்னுடைய உடம்பாலே ஆறத் தழுவிக் கொள்கிறார். அசம்மந்திரிய மயாசார்த்தம் ததிதம் சாகசம் கிருதம் ஏவம் சாகச கர்மாணி ந குர்வந்தி ஜனேஸ்வராக. என் கூட ஆலோசிக்காம நீ இப்படி போய் சாகசம் பண்றியே. இந்த மாதிரிதான் அரசர்கள்லாம் அப்படி முன்ன பின்ன யோசிக்காம போய் ஒண்ணு செய்வாளா? சம்சயே சம்ஸ்தாப்யமாம் சேதம் பலம் ச சவிபீஷணம் கஷ்டம் கிருதமிதம் வீர சாகசம் சாகச பிரிய. உனக்கு சாகசம் செய்யற பிடிக்கும் போல இருக்கு. ஆகையாலே விபீஷணனையும் என்னையும் இந்த சேனையையும் மனக்கலவரத்திலே ஆக்கிவிட்டு இப்படி ஒரு அபாயகரமான ஒரு செயலை போய் பண்ணிய. இப்படி யாராவது தனியா போய் சண்டை போடுவாளா? ஏதாவது உனக்கு ஒண்ணு ஆயிடுத்துன்னா யார் பார்ப்பா? இதானீம் மாக்ருதா வீர ஏவம் விதம் அச்சிந்திதம் त्वयि किञ्चित् समापन्ने किं कार्यं सीतया मम भरतेन महाभागो लक्ष्मणेन यवीयसा शत्रुघ्नेन च शत्रुघ्न स्वशरीरेण वा पुनः. உடனே சுக்ரீவன் நினைச்சானா, என்ன நான் பண்ணிட்டு வந்தேன்னு என்ன கொண்டாடுவேன்னு நினைச்சா என்ன இப்படி திட்டியே ராமான்னு சுக்ரீவன் மனசுக்குள்ள நினைச்சிருப்பான். உடனே ராமர் தன்னுடைய மனதிலே இருக்கிறத திறந்து சொல்றார், சுக்ரீவா நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத, நீ வீரன் தான் எனக்கு தெரியும், ஆனால் முன்பின் ஆலோசிக்காமல் இப்படி ஒரு காரியத்தை இனிமே செய்யாத. உனக்கு ஏதாவது ஆயிடுத்துன்னா त्वयि किञ्चित् समापन्ने. இப்ப எவ்வளவு பெரிய வார்த்தை சொல்கிறார் ராமர். நீ இந்த மாதிரி பண்ணாத, உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுத்து, நீ ஒருவேளை மாண்டு விட்டாயாகில் இந்த யுத்தத்துல எல்லாரும் மாயை பண்ணி உன்னை கொன்னுட்டான்னா கிம் காரியம் சீதையா மம. சீதையால எனக்கு இனிமே என்ன? நீ இல்லாத பொழுது எனக்கு சீதை இருந்து என்ன பிரயோஜனம்? சீதையோடு சேர்வது எதுக்கு? சந்தோஷத்திற்காக. சீதையும் நானும் சேர்ந்திருந்தால் சந்தோஷமா இருக்கும், ரெண்டு பேரும் பிரிந்திருந்தால் துக்கமா இருக்கும். ஆனா சுக்ரீவனை இழந்துட்டு நான் சீதையோட சேர்ந்து எனக்கு சந்தோஷம் கிடைக்க போறது இல்லை. ஆக சீதையோட நான் சேர்றதே வியர்த்தமா போயிடும். இப்ப நீ இந்த மாதிரி பண்ணாத. நீ இல்லைன்னா எனக்கு சீதை இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? இல்ல பரதன் இருந்தா என்ன, லக்ஷ்மணன் இருந்தால் என்ன, சத்ருக்னன் இருந்தால் என்ன, இல்ல இந்த உடம்பு எனக்கு என்னுடைய சரீரம் தான் இருந்தால் என்ன? எனக்கு எதுவுமே முக்கியம் இல்லை, நீ தான் முக்கியம் சுக்ரீவா. நீ இப்படி முன்பின் ஆலோசிக்காம ஒண்ணு செய்யாத. இப்ப எல்லார காட்டிலும் நீ எனக்கு ரொம்ப முக்கியமானவன், நீ இந்த மாதிரி செய்யல் ஆகாதுன்னு ராமர் கண்டித்தார். त्वयि चा नागते पूर्वं इति मे निश्चिता मतिः जानतश्चापि ते वीर्यं महेन्द्र வருணோபமா. இப்போ உன்னுடைய வீரம் எல்லாம் தெரியும், ஆனா நீ வந்து சேராத பொழுது எனக்கு மனசுல ஒரே கஷ்டமாயிடுது. ஹத்வாஹம் ராவணம் யுத்தே சபுத்திர பலவாஹனம் அபிஷிஞ்ய ச லங்காயாம் விபீஷணம் அதாபி ச பரதே ராஜ்யம் ஆவேஷ்ய த்யக்ஷே தேகம் மகாபல. நீ ஏதாவது ஒண்ணு, உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆய்ந்ததுன்னா நான் என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா? ராவணனை அப்பவே கொன்னு இருப்பேன். ராவணனை அவனுடைய புத்திரர்கள் பலம் வாகனம் எல்லாத்தையும் சேர்த்து கொன்னுட்டு லங்காக்கு விபீஷணனை அரசனாக்கி அயோத்தியைக்கு பரதனை அரசனாக்கி விட்டு நான் என் உயிரையே விட்டுருப்பேன். இந்த தேகத்தை அந்த நொடியே நான் விட்டுருவேன் உனக்கு ஏதாவது ஆயிடுத்துன்னா. தமேவம் வாதினம் ராமம் சுக்ரீவ பிரத்யபாஷத தவ பாரியாபஹர்த்தாரம் திருஷ்டுவா ராகவ ராவணம் மர்ஷயாமி கதம் வீர ஜானன் பௌருஷமாத்மனஹா. என்னுடைய வீரம், என் உடம்புல எவ்வளவு வீரம் இருக்குன்னு அறிந்து கொண்டு உன்னுடைய பாரியையை கடத்தின ராவணன் கண்ணில் பட்ட உடனே என் மனசு எப்படி சும்மா இருக்கும் அப்படின்னு சுக்ரீவன் பேசுகிறான். இத்யேவம் வாதினம் வீரம் அபிநந்திய சராகவஹ லக்ஷ்மணம் லக்ஷ்மி சம்பன்னம் இதம் வச்சனம் அப்ரவீத். உடனே அவனை கொண்டாடுகிறான் சுக்ரீவன ராமன். கொண்டாடி உடனே லக்ஷ்மணனிடம் பேசத் தொடங்குகிறான். பரிகிருஹ்யோதகம் சீதம் வனானி பலவந்தி ச பலௌகம்
சம்விபஜ்யேமம் வியூஹிய திஷ்டேம லக்ஷ்மணா. லக்ஷ்மணா, இந்த சோலைகள்லாம் நன்னா இருக்கு, இந்த சேனை கூட்டத்தை அணிவகுத்து நாம் தயாரா இருப்போம். லோகக்ஷயகரம் பீமம் பயம் பஷ்யாம் உபஸ்திதம் நிபர்ஹனம் பிரவீரானாம் ரிக்ஷவானர ராட்சசாம். இந்த உலகுக்கு நாசத்தை விளைக்கக்கூடிய கரடிகள், வானரங்கள், அரக்கர்கள், இவர்களுக்கு அழிவை விளைவிக்கக்கூடிய ஒரு ஆபத்து பக்கத்துல வந்துடுத்து. யுத்தம்ங்கிற பெரிய ஆபத்து. வாதாச்ச பருஷாவாந்தி கம்பந்தே ச வசுந்தரா பர்வதாக்ராணி வேபந்தே பதந்தி தரணீருஹாஹ. மரங்கள் எல்லாம் விழுகிறது, காத்தெல்லாம் பயங்கரமா வீசறது, பூமி நடுங்குகிறது, ஏதோ பெரிய ஆபத்து வருகிறது. மேகா கிரவ்யாத் அசங்காஷாஹ பருஷாஹ் பருஷஸ்வனாஹ க்ரூராஹ் க்ரூரம் பிரவர்ஷந்தி மிஸ்ரம் சோனித பிந்துபிஹி. மேகங்கள் வந்து ரத்த பிந்துக்களை வருஷிக்கின்றன. ரத்த சந்தன சங்காஷா சந்தியா பரமதாருணா ஜ்வலச்ச நிபதத்யேதத் ஆதித்யாக்னி மண்டலம் ஆதித்யாதக்னி மண்டலம். ஆதித்ய பகவானிடமிருந்து, ஆதித்யன் சூரியனிடமிருந்து ஏதோ அக்னிகள் கீழே விழுறது. சந்தியா காலம் வந்து செஞ்சந்தனத்தை ஒத்ததாக ஒரு மாதிரி அபசகுணமா இருக்கு. ஆதித்யம் அபிவாஷ்யந்தி ஜனயந்தோ மகத் பயம் தீனா தீனஸ்வரா கோரா அப்ரசஸ்தா மிருகத்விஜா. கொடியவைகள், இழிவான மிருகங்கள், பட்சிகள் எல்லாம் பரிதாபமாக ஊளையிடுகின்றன. ரஜன்யாயாம் அப்ரகாஷஸ்ச சந்தாபயதி சந்திரமாஹ கிருஷ்ணரக்தாம்சு பர்யந்தோ யதா லோகஸ்ய சங்க்ஷயே ரஸ்வோ ருக்ஷோ பிரசஸ்தஸ்ச பரிவேஷ சுலோகிதா. வானத்துல சந்திரனை பார்த்தா அவனுக்கு ஒளியே இல்லை, சந்திரன் ஒளி இல்லாமல் இருக்கிறான். இரவிலே கொஞ்சம் சூடா சந்திர கதிர்கள் வருகிறது. கருத்து சிவந்த நுனிகளை உடையவனாக இருக்கிறான், அமங்கலமாக இருக்கிறான் சந்திரன். ஆதித்ய மண்டலே நீலம் லக்ஷ்மண திருஷ்யதே திருஷ்யந்தே நயதாவச்ச நக்ஷத்ரான் அபிவர்த்ததே யுகாந்தமிவ லோகஸ்ய பஷ்ய லக்ஷ்மண சம்சதி. இந்த லோகத்துக்கு எல்லாம் பிரளய காலம் வந்த மாதிரி அறிகுறிகள்லாம் தெரிகிறது. சூரிய மண்டலத்திலே ஒரு நீளமான ஒரு கலங்கம் தெரிகிறது. காக்கைகள், பருந்துகள், கழுகுகள்லாம் கீழ் நோக்கி கீழே விழருது. சிவாச்சாப்ய சிவாவாச்சா பிரவதந்தி மகாஸ்வனாக. மங்கள அமங்கல பேரொலிகள்லாம் விடுகின்றன. அதாவது நரிகள், சிவான நரிகள், நரிகள் வந்து அசிவமான அமங்கலமான ஓசைகளை விடுகின்றன, ஊளையிடுகின்றன. சைலை சூலைச்ச கட்கைச்ச விமுக்தைர் கபிராட்சசைஹி பவிஷ்யத் யாவிருதா பூமிர் மாம்சசோனித கர்தமா. இந்த ராட்சசர்களும் வானரங்களும் சண்டை போட்டு அவ்வளவு ஆயுதங்களை போட்டு ஒரே மாம்சங்கள், ரத்தங்களினாலே இந்த பூமியே மூழ்க போறது. கோடிக்கணக்கான ராட்சசர்கள், கோடிக்கணக்கான வானரங்கள், அப்பேற்பட்ட ஒரு சண்டை. க்ஷிப்ரமத்ய துராகர்ஷாம் லங்காம் ராவண பாலிதாம் அபியாம ஜவேனைவ சர்வதோ ஹரிபிர் விருதாக. ஆகையால உடனே நாம் லங்கா நகரத்துக்கு போவோம், அதிவேகமாக போலாம்னு சொல்கிறான். இத்யேவம் சம்வதன் வீரோ லக்ஷ்மணம் லக்ஷ்மணாக்ரஜா தஸ்மாத் அவாதரச்சீக்ரம் பர்வதாக்ரான் மகாபலஹா. இப்ப ராமன் அந்த மலை உச்சியிலிருந்து ரொம்ப வேகமா கீழே இறங்குகிறார். அவதீரிய ச தர்மாத்மா தஸ்மாத் சைலாத் சராகவஹா பரைர் பரம துர்கர்ஷம் தர்தர்ஷ பலமாத்மனஹா. இப்ப அந்த மலையிலிருந்து கீழே இறங்கி பெரிய சேனையை பார்க்கிறார். சன்னஹ்யது சசுக்ரீவஹா கபிராஜ பலம் மஹத் காலஜ்ஞோ ராகவஹ் காலே சயுகாபியாமச்சோதயத். உடனே ஏற்ற காலத்திலே ராமரானவர் எல்லா சேனையும் உற்சாகப்படுத்துகிறார், நல்ல பேச்சுக்களை பேசி. ததஹ் காலே மகாபாஹுர் பலேன மஹதா விருதஹ பிரஸ்திதஹ் புரதோ தன்வி லங்காம் அபிமுகஹ் புரீம். அதன் மேல் மகாபாகுவாக வில்வீரராக இருக்கக்கூடிய அவர் லங்கை நகரை நோக்கி உற்சாகத்திலே முன்னாடி போகிறார். புறப்பட்டார் லங்கைக்கு ராமர். தம் விபீஷண சுக்ரீவௌ ஹனுமான் ஜாம்பவான் நலஹா ரிக்ஷராஜஸ்ததா நீலோ லக்ஷ்மணஸ்சான்வயுஸ்ததா. விபீஷணன், சுக்ரீவன், ஹனுமார், ஜாம்பவான், நலன் எல்லாரும் பின்னாடியே தொடர்ந்து போகிறார்கள்.
ततः पश्चात् सुमहति पृतनर्क्षवनौकसां पश्चात् பிரச்சாத்ய மகதீம் பூமிம் அணியாதி ஸ்மராகவம். அப்படி ராமரை பின்தொடர்ந்து பெரிய வானர சேனை அது பூமியையே மறைத்து கொண்டு வருகிறது. சைலஸ்ருங்கானி சதசஹா பிரவருத்தாம்ச்சமஹீருஹான் ஜக்ருஹு குஞ்சர பிரக்யா வானராஃப் பரவாரணாக. இப்ப யானைகளை நிகர்த்த அந்த பெரிய பெருத்த மரங்களை நூற்றுக்கணக்காக மரங்களை கையில் எடுத்துக்கொண்டு வானரங்கள்லாம் ஏறுகிறார்கள். தீர்கேன காலேன பிராதரௌ ராமலக்ஷ்மணௌ ராவணஸ்ய புரீம் லங்காம் மாசேதுர் அரிந்தமௌ. இப்ப சிறிது நேரத்திலேயே, ரொம்ப நாழி எடுத்துக்கல, கொஞ்ச காலத்திலேயே எப்படியோ ஏறி அந்த இலங்கையை அடைந்து விட்டார்கள் ராமனும் லக்ஷ்மணனுமாக. பதாகா மாலினீம் ரம்யாம் உத்யான வனசோபிதாம் சித்ரவப்ராம் சுதுஷ்பிராபாம் உச்சைர் பிராகார தோரணாம் தாம் சுரைரபி துர்கர்ஷாம் ராமவாக்கிய பிரச்சோதிதாக யதா நிவேஷம் சம்பீட்ய ன்யவிஷந்தவனௌகசஹ. கொடிகளை வரிசை வரிசையாக உடையது அந்த லங்கை. யாராலும் இதுவரைக்கும் அடைய முடியாத அந்த லங்கையின் வாயில் கதவு. இதுவரைக்கும் வேற எதிரிகள்னு யாரும் வந்து அடைந்ததே இல்லை. இப்ப பார்த்தா ஒரு சேனையே வந்துடுத்து லங்கையின் கதவுகளுக்கு. லங்கையையே முற்றுகையிட்டு கொண்டு அவரவர்களை எங்கெங்க ராமன் தங்க சொல்லியிருக்கானோ அங்கங்க இடத்திலே தங்கிவிட்டார்கள் சேனை மொத்தமும். லங்காயாஸ்தூத்தரத்வாரம் சைலஸ்ருங்கா இவோன்னதம் ராமசஹானுஜோ தன்வி ஜுகோபச ருரோதச. இப்ப ராமனானவன் இலங்கையின் வடக்கு வாசலை அடைந்து அந்த இடத்திலே தன்னை பாதுகாத்து கொண்டு வடக்கு வாசலை உடைக்க பார்க்கிறார். லங்காம் உபநிவிஷ்டஸ்ச ராமோ தசரதாத்மஜः லக்ஷ்மணானுசரோ வீரः புரீம் ராவண பாலிதாம் உத்தரத்வாரமாசாத்ய யத்ர திஷ்டதி ராவணः. இப்ப ராவணன் எந்த வடக்கு வாசலிலே நிற்கிறானோ அந்த இடத்திலே ராமனும் லக்ஷ்மணனுமாக நின்று கொண்டு அந்த வாசலை உடைக்க பார்க்கிறார்கள். நான்யோ ராமாத்தி தத்வாரம் சமர்த்த பரிரக்ஷித்தும் ராவணாதிஷ்டிதம் பீமம் வருணேனேவ சாகரம் சாயுதைர் ராட்சசைர் பீமைர் அபிகுப்தம் சமந்ததः லகுனாம் திராசஜனனம் பாதாளமிவ தானவைஹி. இப்ப ராமனை தவிர நான்யா வேற யாராலையும் அந்த வாசல் பக்கத்துல கூட போக முடியாது. அவ்வளவு பலம் அந்த வாசலுக்கு பக்கத்துல, அவ்வளவு ராட்சசர்கள். ராவணன் தானே வந்து நிற்கக்கூடிய அந்த வாசல், யாராலையும் அந்த வாசலை நெருங்கவே முடியாது. ராமன் மட்டும்தான் உடைக்க முடியும். வின்யஸ்தானி ச யோத்தானாம் பகூனி விவிதானி ச ததர்ஷாயுத ஜாலானி தத்ரைவ கவச்சானி ச. அவ்விடத்துல போர் வீரர்களுக்கு பல வகைப்பட்ட ஆயுதங்கள், கவச்சங்கள் எல்லாத்தையும் பார்க்கிறார் ராமர். எல்லாத்தோடையும் தயாரா இருக்கா போர் வீரர்கள்லாம். பூர்வம் துத்வாரம் ஆசாத்திய நீலோ ஹரிசமூபதி அதிஷ்டத் சக மைந்தேன த்விவிதேன சவீரியவான். இப்ப மைந்தன் த்விவிதனோடு நீலனானவன் கிழக்கு வாசலை சென்று அடைந்தான். அங்கதோ தட்சிணத்வாரம் ஜக்ராஹ சுமஹாபலஹ ரிஷபேன கவாக்ஷேன கஜேன கவயேன ச. ரிஷபன் கவாக்ஷன் கஜன் கவயன் 4 பேரோடு அங்கதன் தெற்கு வாசலிலே போய் நிற்கிறான். ஹனுமான் பஷ்டிமத்வாரம் ரரக்ஷ பலவான் கபிஹி பிரமதாதி பிரகசாபியாம் ச வீரைர் அந்யைச்ச சங்கதஹ. பிரமாதி பிரகசன்கரோடு என்கிறவர்களோடு கூட ஹனுமானானவன் மேற்கு வாசலை கட்டினார். மத்தியமே ச ஸ்வயம் குல்மே சுக்ரீவ சமதிஷ்டத சஹசர்வைர் ஹரிஸ்ரேஷ்டைர் சுபர்ணஸ்வ சனோபமைர். இப்ப இந்த கருட பகவானையும் வாயு பகவானையும் ஒத்த வானரோத்தமர்கள் எல்லாரும் கூட சுக்ரீவன் தானே சைன்யத்தின் நடுவிலே நின்று சைன்யத்தை பாதுகாத்து கொண்டிருக்கிறான். வானராணாம் சு ஷத்ரிம்ஷத் கோட்யஹ பிரக்யாத யூதபாஹ நிபீட்யோபனி நிவிஷ்டாஷ்ச சுக்ரீவோ யத்ர வானராஹ. இப்போ 36 கோடி கணக்கான புகழ்பெற்ற சேனை தலைவர்கள் அவர்கள் அந்த லங்கையே முற்றுகையிட்டு நிற்கிறார்கள். சாசனேன து ராமஸ்ய லக்ஷ்மணஸ்ஸ விபீஷணஹ துவாரே துவாரே ஹரிநாம் து கோட்டிம் கோட்டிம் ன்யவேஷயத். இப்ப ராமரினுடைய ஆக்ஞையை கொண்டு லக்ஷ்மணர் விபீஷணருடன் இடைவேளிகள் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் ஒவ்வொரு கோடியை கொண்டு வந்து நிறுத்துகிறார்.
எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கங்கெல்லாம் முற்றுகையிட்டு ஒவ்வொரு கோடி வானரங்களை ஒரு கோடி வானரங்களா கொண்டு வந்து நிறுத்துறார் லக்ஷ்மணர். பஷ்சிமேன து ராமஸ்ய சுக்ரீவ சஹஜாம் பவான் அதூரான் மத்தியமே குல்மே தஸ்தௌ பகுபலானுகா. சுக்ரீவன் ஜாம்பவானுடன் நடு சைன்யத்திலே நின்று கொண்டு ராமருக்கு மேற்கிலும் அருகாமையிலும் நிற்கிறார். தேதுவானர ஷார்தூலா ஷார்தூலா இவதம் ஸ்ட்ரினா கிரஹித்வா துருமசைலாக்ரான் ஹிருஷ்டா யுத்தாயதஸ்திரே. பெரிய பெரிய பாறைகள் மரங்கள் இதெல்லாம் கையில எடுத்துக்கொண்டு எல்லா வானரங்களும் யுத்தத்துக்கு தயாராயிட்டா. சர்வே விகிருத லாங்கூலா சர்வே தம்ஷ்டா நகாயுதாக சர்வே விகிருத சித்ராங்கா சர்வேச்ச விகிருதானனாக. எல்லாரும் வாள்களை தூக்கி கொண்டு கோரை பற்களோடு ஆயுதத்தோடு அழகான உருவத்தோடு இதுவரை கண்டிராத முகம் கோவத்தோட அப்படி முகத்தை வச்சு நிற்கிறா எல்லா வானரங்களும். தசநாகபலா கேச்சித் கேச்சித் தசகுணோத்தராக கேச்சித் நாக சஹசிரஸ்ய பபூவுஸ்துல்ய விக்ரமாக. சில பேருக்கு 10 யானை பலம், சில பேருக்கு 100 யானை பலம், சில பேருக்கு 1000 யானை பலம், சில பேருக்கு எவ்வளவு பலம்னே தெரியாது. அப்படிப்பட்ட வானரங்கள்லாம் இருக்கா இங்க. சந்தி சௌக பலா கேச்சித் கேச்சித் சத குணோத்தராக அப்ரமேய பலச்சான்யே தத்ராசன் ஹரியு தபாக. நினைக்க முடியாதபடி படையுடைய ராமன் அந்த இடத்துல இருக்கிறான். அத்புதஸ்ச விசித்திரஸ்ச தேஷாம் ஆசீத் சமாகமஹ தத்ரவானர சைன்யானாம் ஷைலானாம் இவ சங்கமஹ. அந்த கூட்டம் இருக்கே, இது ஒரு அற்புதமா இருந்துதான் சங்கமம். இதுவரை யாருமே இப்படி பார்த்ததே இல்லை. பரிபூர்ணம் இவாகாசம் சஞ்சன்னேவ சமேதினி லங்காம் உபநிவிஷ்டைச்ச சம்பதத்பிஷ்ச வானரைஹி. பூமி முழுக்க வானரம் தான் இருந்தது, வேற எதுவுமே கண்ணுக்கு தெரியல. சதம் சதசஹஸ்ரானாம் பிருதக்ருக்ஷ வனௌகசாம் லங்காத்வாரான் யுபாஜக்முர் ரண்யே யோத்தும் சமந்ததஹ. ஆயிரக்கணக்கான வானரங்கள் எல்லாம் வந்து லங்கா துவாரத்திலே போய் நிற்கிறது. யுத்தம் பண்ணுவதற்காக சுற்றி சுற்றி வருகிறார்கள் லங்காபுரியையே. ஆவிருத்தகிரி சர்வை சமந்தாத் பிளவங்கமைஹி. அந்த பர்வதத்தையே மொத்தமா சுத்தி வளைச்சிட்டா வானரங்கள் எல்லாரும். அயுதானாம் சஹசிரம் ச புரீம் தாம் அபியவர்த்தத. அந்த பர்வதத்தை சுத்தி வளைத்தது மட்டும் இல்லாமல் அந்த லங்கா புரி இருக்கே, லங்கா நகரம், அதை ஒரு கோடிக்கணக்கான வானரங்கள் சுற்றி வளைத்தார்கள். வானரைர் பலவத்பிஷ்ச பபூவத் துருமபாணிபிஹி சம்ருதா சர்வதோ லங்கா துஷ்பிரவேஷாபி யாவாயுனா. இது வரைக்கும் காத்து கூட ஈஸியா போக முடியாது லங்கையில. ஒரு காத்து கூட எளிமையா போக முடியாத அந்த லங்கை, அது பார்த்தா எல்லா பக்கமும் இப்ப வானரங்கள் வந்து சூழ்ந்து நிக்கிறா. ராட்சசா விஸ்மயம் ஜக்முஹு சஹசாபிநிபீடிதாக வானரைர் மேக சங்காஷைர் சக்கரதுல்ய பராக்கிரமைஹி. ராட்சசர்களுக்கு அந்த திடீர்னு ஆச்சரியம், கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளயும் எல்லா பக்கமும் வானரங்கள் வந்து அடிக்கிறார்கள் ராட்சசர்களை. அப்படியே மலைச்சு போயிட்டா ராட்சசர்கள்லாம். மகாசப்தோயம் மகாசப்தோ பவத்தத்ர சாகரஸ்யேவ பின்ன பலௌகஸ்யாபிவர்த்ததஹ சாகரஸ்யேவ பின்னஸ்ய யதாஸ்யாத் சலிலஸ்வனஹ. இப்ப கொந்தளிக்கக்கூடிய கடலின் நீரோசை எப்படி இருக்குமோ அப்படி எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த சேனை வெள்ளம் அப்படி பெரிய முழக்கம் இட்டுது வானர சேனை. தேன சப்தேன மகதா சப்ரகாரா சதோரணா லங்கா பிரச்சலிதா சர்வா சசைல வனகானனா. அந்த லங்கா நகரமே, லங்கையே அப்படியே இவர்கள் போட்ட சத்தத்துல ஆடுறது. ராமலக்ஷ்மண குப்தாசா சுக்ரீவேன சவாரி வாகினி பபூவ துர்கர்ஷதரா சர்வைரபி சுராசுரைஹி. இப்ப ராமணன் லக்ஷ்மணன் சுக்ரீவன் 3 பேரும் பாதுகாக்கக்கூடிய இந்த சேனை இருக்கே, இது இருக்கிறதுல யாருமே இதுக்குள்ள நுழைய முடியாதபடி ஆயிடுச்சு. தேவர்கள் கூட இந்த சேனைக்குள்ள நுழைய முடியாது. அப்படி ஒரு உயர்ந்த சேனையாக இந்த சேனை மாறியது என்று இப்படி நாற்புறத்திலும் லங்கையை சூழ்த்து வளைத்து கொண்டு 4 வாசல்களிலும் ஆள்களை நியமித்து ராமன் வடக்கு வாசலிலே யுத்தத்திற்கு தயாராக இப்படி நிற்கிறான். இதுதான் நிலை. இப்ப யுத்தம் அடுத்தது ஆரம்பிக்கணும். அதற்கு முன்னாடி அங்கதன் அவனை தூதாக அனுப்புவதுன்னு ஒரு முடிவெடுக்கிறார்கள். அது மேல இந்த 41வது சர்க்கத்திலே 59ஆம் ஸ்லோகம் தொடங்கி அடுத்த காலக்ஷேபத்திலே பார்க்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.
ధన్యస్మి స్వామి. అదే ధన్య స్వామి భాగ్యం. జై శ్రీరామ్. ధన్య స్వామి. ధన్యస్మి స్వామి. ధన్యోస్మి. జై శ్రీరామ్. అడియన్ శ్రీమదే రామానుజాయ నమః.